இந்த வீடியோல ஒரு क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்க்க போறோம். அதாவது ஒரு கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட்டை எக்ஸ்டென்ஸ் பண்ணுமா பண்ணாதான்னு பார்க்க போறோம். ஓகே. ஸோ நார்மலாவே உங்களுக்கு தெரியும். அதாவது கிளாஸ் ஃபீல்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து அக்சஸ் பண்ணும். அதாவது ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் வந்து போடுறேன். கிளாஸ் யூசர்னு கொடுக்குறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் age this dot name this dot age okay. Next வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன். users equal to ஒரு மூணு ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் யூசர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேம் வந்து பாத்தீங்கன்னா abc. நெக்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து 26. நெக்ஸ்ட் நியூ கீவர்ட் யூசர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேம் வந்து pqr. ஏஜ் வந்து 58. நியூ கீவர்ட் யூசர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் xyz நேம் ஏஜ் வந்து 99. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் என்ற ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு மூணு ஆப்ஜெக்ட் வந்து அரேயில் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன். ஆப்ஜெக்ட் ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி லொக்கேஷன் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். அதில் வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து users dot for each method value argument arrow function. ஸோ உள்ள வந்து console.logல backward symbol users details. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் டாலர் சைனில் அதாவது வேல்யூ ஆப்ஜெக்டில் நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் டாலர் சைன் வேல்யூ ஏஜ் என்ற ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோட்டோடைப் ஆப்ஜெக்டில் இருக்குது. ஸோ டாலர் சைன் வேல்யூ என்ற ஆப்ஜெக்டில் லொக்கேஷன்ற ப்ராப்பர்ட்டி வந்து என்னால் அக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. ஓகே. அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ அண்டர்ஸ்கோர் என்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் வந்து இந்தியான்னு எனக்கு டிஸ்பிளே ஆகுது கரெக்டாக. பட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் என்ற கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் எக்ஸ்டென்ஸ் பண்ணுதா இல்லையான்ட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்டென்ஸ் கீவர்ட் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா மஸ்ட் கால் சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர் பிஃபோர் ஆக்சஸிங் திஸ். ஓகே. ஸோ திஸ் கீவர்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் என்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ ஏன்னா இந்த சூப்பர் மெத்தட் வந்து பேரண்ட்டில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும். அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுது. ஓகே. நம்ம அதை எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வேறு, எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்று வேறு. ஓகே. ஸோ எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணால் நம்ம இங்கே கண்டிப்பாக சூப்பர் என்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. சூப்பர் என்ற மெத்தட் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதே நம்ம எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் நார்மலாக யூசர் என்ற கிளாஸ் பேரண்ட் கிளாஸை வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்தாலும் லொக்கேஷன் என்ற ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். So user users dot underscore proto dot underscore proto underscore பார்த்தீங்கன்னா எனக்கு லொக்கேஷன் இந்தியா வந்து வருது. ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம டேரெக்டாகவே லொக்கேஷன் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இதோட ஆப்ஜெக்டில் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் என்ற ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணும். இல்லைன்னா இந்த யூசர் என்ற ப்ரோட்டோடைப்
இல்லை போயிட்டு செக் பண்ணோம். அதுலேயும் இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட் ப்ரோட்டோடைப்பில் போயிட்டு செக் பண்ணோம். அதில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே.